இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு HP லேப்டாப் சர்வீஸ்க்காக வந்திருக்கு. ஸோ, இதில என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் ஹோல்டுல வந்து போர்டு வந்து ஆன் ஆகல. அண்ட் நான் உங்களுக்கு இப்ப என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத லைவா காட்டுறேன் பாருங்க. இது வந்து 19 வோல்ட் செக்ஷன் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, தட் மீன்ஸ் வந்து நமக்கு வந்து பவர் அடாப்டர்ல வந்து 19 வோல்ட் வரும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, கிரீன் கலர்ல வந்து உங்களுக்கு LED இண்டிகேஷன் வருது. ஸோ, இந்த அடாப்டர் நல்லா ஒர்க் ஆகுது. நான் மல்டிமீட்டர்லயும் அந்த பின்னையும் செக் பண்ணிட்டேன். எனக்கு இங்க வந்து ப்ராப்பரா 19 வோல்ட் வருது. ஆனா, ஒன்ஸ் நான் வந்து லேப்டாப்ல கனெக்ட் பண்றேன் பாருங்க. கனெக்ட் பண்ணதும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஆஃப் ஆயிடுச்சு. கட் ஆஃப் ஆயிடுது. அப்ப தட் மீன்ஸ் வந்து நம்மளுடைய 19 வோல்டேஜ் வந்து போர்ட்ல வந்து ஷார்ட் ஆகுறதுனால, நமக்கு வந்து இந்த லேப்டாப் வந்து பவர் ஆன் ஆகல. ஸோ, இத வந்து நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணி எந்த செக்ஷன்லேருந்து இந்த 19 வோல்ட் ஷார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஷார்ட்ட ரிமூவ் பண்ணாவே வந்து இந்த போர்ட் வந்து ஆன் ஆயிடும். அண்ட் வாங்க லேப்டாப்ப ஃபுல்லா டிஸ்அசெம்பிள் பண்ணி மதர் போர்ட தனியா எடுத்துடலாம். ஸோ, இப்ப நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். அண்ட் இந்த லேப்டாப் வந்து ஆன் ஆனா தான் அதிசயம். அண்ட் நீங்க பாருங்க. ஐ திங்க் கஸ்டமர் வந்து ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் அப்படியே தூக்கி இது எங்கனா ஓரமா போட்டுருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அப்புறமா இப்ப எடுத்துட்டு வந்து குடுத்துருக்காங்க நம்மகிட்ட. ஃபுல்லாவே வந்து டஸ்ட்டு. ஸோ, இத வந்து ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. ஜஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட்டு ப்ராப்பரா கிளீன் பண்ணிடுவோம். அண்ட் நெக்ஸ்ட் கிளீன் பண்ணிட்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. டன் இப்போ போர்ட தனியா கழட்டி எடுத்தாச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து சிமாஸ் பேட ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஜென்ரலா வந்து பாருங்க, ஏதாச்சும் வந்து பர்ன் ஆயி உடைஞ்சு போயிருக்கா? ஸோ, அந்த மாரி பாருங்க. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபுல்லாவே ட்ராக் வந்து அடிச்சு உட்டு போயிருக்கு. இது எந்த அளவுக்கு பாசிபிள் தெர்ல. தென் நெக்ஸ்ட் இந்த செக்ஷன செக் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அடாப்டர் வோல்டேஜ் இங்க தான் வரும். அண்ட் CPUவையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் கிளீன் பண்ணுவோம். ஓகே, பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. நம்ம இப்ப செக் பண்ணி பார்த்ததுல நமக்கு இந்த MOSFET வந்து ஃபெயிலியரா இருந்தது. ஜஸ்ட் நம்ம இப்ப அத ரிமூவ் பண்ணியிருக்கோம். அண்ட் ரிமூவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, அடாப்டர் கனெக்ட் பண்ணி பார்க்க போறேன். அண்ட் அடாப்டர் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அந்த கிரீன் இண்டிகேஷன் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா, மறுபடியும் வந்து ஷார்ட் இருக்கு. ஷார்ட் ரிமூவ் ஆகலன்னு அர்த்தம். சப்போஸ் வந்து ஆன் ஆகல அப்படின்னா, இந்த ஒரு செக்ஷன் மட்டும் நம்ம செக் பண்ணா போதும். அண்ட் நான் இப்ப என்ன பண்றேன்னா, கனெக்ட் பண்றேன். எஸ். நான் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனா, எனக்கு இப்போ வந்து இண்டிகேஷன் வந்து ஆஃப் ஆகல. தட் மீன்ஸ் எனக்கு இந்த ஒரு MOSFET தான் ஃபெயிலியர். அண்ட் இந்த ஒரு MOSFET நம்ம புது MOSFET ரீப்ளேஸ் பண்ணிட்டு, அகைன் நம்ம போர்டு ஆன் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். அண்ட் அத இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.